ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். முக்கியமான அறிவுரையை எடுத்துக்கோங்க. இதை இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில இது ஒண்ணு. ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான். ஒண்ணு, குர்ஆனை காலையிலையும் மாலையிலையும் ஓதுங்க. ஒரு பக்கமாவது 5 ஆயத்தாவது குர்ஆனை திறந்து, மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை, குர்ஆனை திறந்து காலையில ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஒரு 5 ஆயத்தை ஓதுங்க. உங்களுக்கு அவ்வளோ வேலையே இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஓத முடியாத அளவுக்கு, அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ 5 ஆயத்து குர்ஆனை ஓதுங்க. 5 ஆயத்துங்கிறது 5 ஆயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை. அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சொல்றேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில். இந்த ரெண்டை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. 2 விஷயம் சொன்னேன். முதல் விஷயம், குர்ஆனை காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம், அல்லது மாலையிலானா கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை, அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது குர்ஆனை தொடாத நாள் அப்படின்னு உங்க வாழ்க்கையில இனிமேல் அந்த ஒரு நீங்க மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை, குர்ஆனை திறந்து அதை ஓபன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க. 2வது, உங்க தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க. அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவங்களோட நீங்க தொடர்புல இல்லாத ஒரு நாள் உங்க லைஃப்லயோ, அல்லது குர்ஆனோட நீங்க பேசின, அல்லது குர்ஆன் உங்களுடைய நாவுல பேச வைக்காத ஒரு நாளோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உங்க நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ, தாய் தந்தையுடைய உரையாடல் உங்க நாவுல இல்லாத ஒரு நாளோ வாழ்க்கையில் இல்லாம நீங்க ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே தான் இருப்பீங்க. இந்த 2ஐ விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியல. சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சு சொல்றேன். அல்லாஹ்விடத்துல ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்கு, அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு அடியான் ஆகிறது.